ஏங்க அருணுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னே சொன்னீங்களாங்க? சொல்லிட்டேம்மா, இப்போ வந்துருவாம்மா. அண்ணே நீயாவது அண்ணிட்ட சொல்லுனே. அண்ணே உட்காந்து பேசிக்கலானே, மாமா இப்போ வந்துருவாருனே. அண்ணே கோச்சிட்டு போகாதீங்கண்ணே, அண்ணிட்ட பேசுனே நீயாவது. அன்னைக்கு உங்கள் வீட்டாளுகெல்லாம் சேர்ந்து எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டாங்கம்மா. இதுக்கு மேலே என்னம்மா நான் அவட்ட பேசுறதுக்கு என்னம்மா இருக்குது? அன்னைக்கிளி ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? மச்சான் என்ன மச்சான் பையோட நிக்கிறீங்க? ஆனந்தி என்னம்மா ஆச்சு? மாமா மாமா. அன்னைக்கிளி என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. ஆனந்தி நீயாவது சொல்லுமா. ஆனந்தி மச்சான் உங்களுக்காண்டி தானே நாங்கள் விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மச்சான் அதுக்குள்ளேயும் ஊருக்கு கிளம்புறீங்க? அண்ணே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தாய் மாமன் சீர் செய்ய வந்தோம்ல நாங்கள். எங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டாங்க. இந்த மரியாதையே எங்களுக்கு போதும்னே. இதுக்கு மேலே என்னண்ணே விருந்து சாப்பாடு? நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னே. ஐயோ ஆனந்தி நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா. என்னென்னு தெளிவாக சொல்லுமா. அண்ணே உங்கள் மேலேயும் அன்னைக்கிளி மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லைனே. தீபா பிறந்த பையன் நம்ம என்னென்ன பேசினோம்? தீபாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம பேசினோமா இல்லையா? இப்போ நம்ம உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் சேர்த்துட்டு புதுசாக கணக்கு போட்டு என்கிட்ட வம்புக்கு வராங்கண்ணே. ஆனந்தி அவங்க ஏதாவது தெரியாமல் பேசியிருப்பாங்கம்மா. மனசில் எதுவும் வச்சுக்கிறாதம்மா. அவங்களுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேம்மா. வாங்கம்மா வீட்டுக்குள்ளே போகலாம். தெருவில் நின்று எதுவும் பேச வேண்டாம்மா. பாரும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை தான் வேடிக்கை பார்க்குறாங்க. வாங்கம்மா எதுனாலும் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசலாம். அண்ணே அண்ணே வாங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசலாம். அதான் மாமா வந்துட்டாங்கல்ல, எல்லாம் சரியாயிரும். அம்மா வாங்கம்மா உள்ளே போகலாம். ஆனந்து அதான் மருமகன் இவ்வளோ சொல்கிறாருல்ல, அவர் சொல்லுக்கு நம்மளும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அன்னைக்கிலே எல்லாரையும் உள்ளே கூட்டு போமா, உள்ளே போய் பேசிக்கலாம். அண்ணி அண்ணே அம்மா அப்பா எல்லாரும் உள்ளே வாங்க, உள்ளே போய் பேசிக்கலாம். அண்ணே நீங்கள் இவ்வளோ சொன்னதுனால உங்கள் முகத்துக்காண்டி நான் உள்ளே வரேனே. உள்ளே வந்த பிறகு யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேனே. பையத்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்குங்க. ஆனந்தி அப்படிலாம் ஒன்றும் நடக்காதும்மா. வீட்டுக்குள்ளே வாம்மா, உள்ளே போய் பேசிக்கலாம். சரிங்கண்ணே. என்னங்க அதான் அண்ணன் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அத்தை மாமா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பங்கஜம் நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இப்படி பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போயிட்டியடி. பிறகன்னக்கா இந்த பங்கஜத்தை என்ன சொம்புன்னு நினச்சியா? என் வீட்டு பேத்தியாவ அவ வீட்டுக்கு மருமகளை கொண்டு போகணும்னு நினச்சா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? தெரியுமா? அது மட்டுமா அந்த ஆனந்தி அப்படியே ஓவரா சீர் செஞ்சுட்டேன்னு அப்படியே பீத்துக்கிட்டு தெரிஞ்சால. அம்மா பார்த்து மல்லிகாவும் ஒன்றை போலையே அவளும் சீர் செஞ்சுக்கான்னு ஒரு போடு போட்டுச்சு பாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாயை அடக்கிட்டா பாருங்க. ஆமடி மல்லிகா நானும் அதை பார்த்தேன். அப்படியே அவன் முகமே சுருங்கி போச்சு பார்த்துக்கோ. தங்கச்சி இப்படித்தாம்மா அவங்களுக்கு அப்பைக்கப்ப சுட சுட கொடுக்க வேண்டியதா கொடுத்துடணும். அப்பதான் வாயை பொத்திட்டு பேசாம இருப்பாளுங்க. ஆமாக்கா நீ சொல்றதும் சரிதான்க்கா. தாய் மகளும் சேர்ந்து நல்ல வேலை பார்த்துட்டீங்கடி. தப்பு தவறி தங்கராசு அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாலும் உங்களை 2 பேரையும் பார்த்தாலே அவளுக்கு பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவாளுகளி. இனிமே தீபா விக்னேஷ்க்கு தாக்கா சொந்தம். அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்னக்கா சொல்ற? பங்கஜம் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமா. அம்மா அம்மா மல்லிகா 2 பேரும் எங்க இருக்கீங்க? இங்க ஹாலுக்கு வாங்க. அம்மா அண்ணன் கோவமா இருக்கு போலம்மா, அண்ணன் கூப்பிடுதுமா. பெரியம்மா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தான் அண்ணனை சமாளிக்கணும். என்னாலலாம் ஒன்றும் பேச முடியாது. வாங்க பெரியம்மா சீக்கிரம் போகலாம். அடி யாரையே சமாளித்து எப்படியே இருந்து வந்திருக்குறோம். உங்கள் அண்ணனை நான் சமாளிக்க மாட்டேனா? வாடி போவோம் பார்த்துக்கலாம். அம்மா நீங்களும் மல்லிகாவும் உங்கள் மனசில் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படித்தான் அவமானப்படுத்தி பேசுவீங்களா நீங்கள்? தங்கராசு என்னடா என்ன பேசுகிற நீயே? அவங்கக்கிட்ட மட்டும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டுட்டு எங்கள் தரப்பு என்ன ஏதுனே கேட்காம நீ சாருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. அம்மா எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் மகளை பற்றியும் தெரியும், அதே போல் ஆனந்தி பற்றியும் தெரியும், ஆனந்தி பற்றியும் தெரியும். அதனால தான்ம்மா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. அம்மா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆனந்தி உனக்கும் தாப்பா சேர்த்து சொல்கிறேன், எல்லாருக்கும் பொதுவாக தான்ப்பா நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க.
தீபா பச்சை பிள்ளைம்மா. அவ கல்யாணத்தை பத்தி இப்ப என்ன பேசணும்னு அவசியம் இருக்குது? அவ இன்னும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அவ நல்ல ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா அவ மனசுல யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவங்களுக்கு தான் தீபாவை கட்டி தருவோம். அது வரைக்கும் இந்த வீட்டில் தீபாவோட கல்யாணத்தை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் இந்த தங்கராசை கெட்டானா தான் பார்க்க முடியும் நீங்கள் எல்லாரும். இங்கே பாருங்கம்மா மல்லிகா, உனக்கு தான் சொல்கிறேன். உங்கள் 2 பேத்துக்கும் நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தீபாவோட கல்யாணத்தை பற்றி இந்த வீட்டில் ஒரு வார்த்தைனாலும் யாராவது பேசுங்க, அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு. பெரியம்மா, நீங்களும் அம்மாவும் தானே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷருங்க. அப்படி இருக்கும் போத இந்த சின்ன பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போடும் போத அவங்க 2 பேத்துக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை வராமல் நீங்கள் தானே தடுத்துருக்கணும். இப்படி அவங்களோட சேர்ந்து நீங்களும் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு. இப்படி அம்மா செய்வீங்க நீங்கள்? அம்மா, நீங்கள்லாம் இப்படி பேசுகிறத என் பிள்ளை காதில் கேட்டிருந்தா அவள் எவ்வளோ வருத்தப்படுவாம்மா. ஏம்மா, உங்களுக்கு கூட ஏம்மா அது புரியலை? என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்களேம்மா? தங்கராசு, என்னை மன்னிச்சிரியா. நீ பேசின பிறகுதான் என் பேத்தியை பற்றி நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்படி பேசி சண்டை போட்டுக்கிறது அவள் காதில் விழுந்துருந்தா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தங்கராசு, இனிமே கொண்டு இப்படி ஒரு காரியம் நடக்காதியா. இப்படி நாங்கள் யாரும் இனிமே கொண்டு பேசவும் மாட்டேயா. எங்களை மன்னிச்சிரியா தங்கராசு. அண்ணே, என்னையும் மன்னிச்சிருனே. நீ பேசின பிறகுதான் நான் தீபாவை பற்றியே யோசித்தேன். தீபா இடத்துல இருந்து நானும் யோசித்து பார்க்குறேனே. ஏனே, நாங்கள் பேசினதெல்லாம் தீபா காதில் கேட்டிருந்தானா எவ்வளோ கஷ்டப்படுவா. பாவனே அந்த பிஞ்சு பிள்ளை. இனிமேல் நாங்கள் இப்படிலாம் பேச மாட்டோன்னே. எங்களை மன்னிச்சிருனே. இப்போயாவது நான் சொன்னது உங்களுக்கு உரைச்சிச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அண்ணே, நானும் தீபா படித்து அவள் பெரியவளாகி நல்ல வேலை வெட்டிக்கு போகும் தட்டிக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இனிமேல் நான் பேச மாட்டேனே. என்னையும் மன்னிச்சிருங்கண்ணே. நான் சொன்னதை கேட்டு எங்களை புரிஞ்சுக்கிட்டதே போதும்மா. நீ மன்னிப்புகள்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லைம்மா. அப்பாடி, எல்லாரும் ஒரு வழியாக சமாதானமாயிட்டாங்க. இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, இனிமே கொண்டு இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் வரவே கூடாது கடவுளே. சரிம்மா, நடந்ததெல்லாம் விடுங்க. விருந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்க எல்லாரும் போய் சந்தோஷமாக சாப்பிடலாம். இனிமே கொண்டு இதை பற்றி யாரும் பேச வேண்டாம். அதான் மச்சானே சொல்லிட்டார்லம்மா, அப்புறம் என்னம்மா? வாங்கம்மா போய் சந்தோஷமாக சாப்பிட்லாம். சரிப்பா. அம்மா, நீங்கள் பேசுனதுக்கு உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலம்மா. மாமா இன்னொரு வரைக்கும் பேசுனதை நாங்கள் கேட்டுக்கிட்டு தாம்மா இருந்தோம். அம்மா, விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு இப்படித்தான் சண்டை போடுவீங்களாம்மா ஆளாளுக்கு? ஏம்மா, தீபா ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைம்மா. அவளை போய் ஓ வீட்டுக்கு மருமகளை கொண்டு போவேன், ஏன் வீட்டுக்கு மருமகளை கொண்டு போவேன்னு இப்படி அம்மா ஆளாளுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? அம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. எனக்காண்டி தீபாவை கட்டிவீங்கன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் இனிமேல் கொண்டு சண்டையும் போடக்கூடாதுமா. அருணு, அதுக்குன்னு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாதையா. அதை கேட்கும் போது அப்பத்தாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குயா. அப்பத்தா, இதுக்கு முழுசாக காரணம் நீங்கள் தான் அப்பத்தா. அன்னைக்கே ஸ்டேஜில் தீபா கிட்ட நின்று போட்டாயிடுன்னு என்னைய போட்டு பாடா படுத்துனீங்க. சரி, இவங்க பெரியவங்க சொல்கிறாங்களே ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி ஒரு போட்டோ எடுத்தேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன எப்படி பேசியிருக்கீங்க. அப்பத்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு சண்டை போடும் போதோ புத்திமதி சொல்லி அவங்கள சண்டை போடாதேன்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கீங்க. என்ன அப்பத்தா நீங்களும் இப்படி செய்கிறீங்க? அம்மா, உங்களுக்கு தனியாக நான் பேசணுன்னா அவசியம் கிடையாதும்மா. என் மனசில் என்னென்ன இருந்துச்சோ நான் என்னென்ன பேசணும்னு நினச்சனோ அதைத்தான் அருணனும் பேசியிருக்காங்க. ஏம்மா, தீபாவுக்கு அப்படி என்னம்மா இப்போ கல்யாண வயசாமா வந்துருச்சு? இப்பயே அவளை பெண் கேட்டு எதுக்குமா இப்படி சண்டை போடுறீங்க? அவள் நல்லா படிக்கணுமா. அவளுக்கு என்ன உதவினாலும் நானும் அருணனும் அவளுக்கு முன்னாடி நின்று செஞ்சு தருவோம்மா. இந்த பாருங்கம்மா, நானும் அருணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் 2 பேர் மனசுலையும் நஞ்சை விதைச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லா குடும்பத்துலேயும் சின்னவங்க அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க, பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க. இங்கே என்னடானா பெரியவங்க அடிச்சுட்டு நிற்கிறாங்க, சின்னவங்க நாங்கள் புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. பாருங்கம்மா, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த பிள்ளைங்க எப்படி யோசித்து எப்படி பக்குவமாக எப்படி தெளிவாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பெரியவங்களாக இருந்து என்னம்மா பிரயோஜனம்? உங்களுக்கு இந்த பக்குவம் இல்லையம்மா. மாமா, அத்தை, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாத்தாவும் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க.
மாமா இனிமே கொண்டு அம்மா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க மாமா. இப்போ அவங்க பேசுனதுக்கும் உங்கள் 2 பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா. அவங்கள மன்னிச்சிருங்க மாமா. அருண், விக்னேஷ், நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியமே இல்லையா? அவங்க பேசுனதுக்கு அவங்களேவும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இனிமே கொண்டு நாங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டோன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதனால் யாரும் இனிமே இதை பற்றி பேசவே வேண்டாம். வாங்க, விருந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லாரும் போய் சந்தோஷமாக சாப்பிடுவோம். வாங்கப்பா போகலாம். சரிங்க மாமா. மனசாக்கா, அன்னைக்கிலேயக்கா இன்னும் சோகமாக தான் இருக்குது. இந்த அக்காவை எப்படியாவது சமாதானப்படுத்தி நாளைக்கு 100 நாள் வேலைக்கு கூட்டு போயிடணும். வேலை வெட்டின்னு பார்த்தா அக்கா நடந்ததை மறந்துட்டு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கும். ஆமாடி சின்ன பொண்ணு, நீ சொல்றதும் சரிதான். அக்காவை நாளைக்கு எப்படியாவது வேலைக்கு கூப்பிட்டு போயிடணும். வினோ, நான் சொல்றது சரிதானம்மா? அக்காவை எப்படியாவது வேலைக்கு கூப்பிட்டு போயிடணுமா? நீயும் சேர்ந்து பேசணும், சரியா? சரிங்கக்கா, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அக்காவை எப்படியாவது பேசி சமாளித்து நாளைக்கு வேலைக்கு கூட்டு போயிடலாம். அன்னைக்கிலேயக்கா, அன்னைக்கிலேயக்கா, வாங்கம்மா, வாங்க வாங்க, இப்படி வந்து உட்காருங்க, வாங்க. அன்னைக்கிலேயக்கா, என்னக்கா நீ இன்னும் கவலைப்பட்டுட்டு இப்படி உட்காந்துருக்குற? அதுதான் மாமா வந்து பேசி செஞ்சு எல்லாரையும் சமாதானப்படுத்தி நல்லபடியா எல்லாரும் விருந்து சாப்பாடும் சாப்பிட்டுட்டு உங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே ஊருக்கும் போயிட்டாங்க. இன்னும் எதுக்குக்கா நீ இப்படி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்குற? அவங்கெல்லாம் பேசுனதை கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கிலேயக்கா, திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நாங்கள் வந்த விஷயத்த சொல்கிறோம். நாளையிலேருந்து 100 நாள் வேலை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு உங்கள் பேரையும் நாங்கள் சேர்த்தாச்சு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்கக்கா. ஆமா அன்னைக்கிலேயக்கா, வீட்டுக்குள்ளேயே கிடந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா, நம்ம எல்லாரும் வேலைக்கு ஒன்னா போய் 4 விஷயத்த பேசி சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்க்கா. அக்கா நீயும் வாக்கா. நான் உங்க 3 பேத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றேம்மா. குடும்ப கவலையில இருந்த எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் உங்க கூட வேலைக்கு வரேன். அன்னைக்கிலேயேக்கா, நீ வேலைக்கு வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. நாளைக்கு காலையில வெள்ளான எந்திரிச்சு சட்டுப்புட்டுன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருக்கா. நம்ம எப்பயும் சந்திப்போம்ல மரத்தடி, அங்க வந்திருக்கா. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேலைக்கு போயிடலாம், சரியாக்கா? சரிம்மா மனசா.